அன்பார்ந்த பக்தி பிளானட் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜி கிருஷ்ணாராவ், துர்காதேவி உபாசகர். இப்பொழுது காணும் தலைப்பு, விரோதிகளால் வெல்ல முடியாத ஜாதகம் எது? ஆம், அதாவது லக்னத்திற்கு 6வது ஸ்தானம், அது விரோதங்களை பற்றி கூறும் ஸ்தானம், விரோதிகளை பற்றி கூறும் ஸ்தானம். சரி, ஏன் விரோதிகளை பற்றி கூறுகிறது என்றால், இப்பொழுதெல்லாம் சிறு சிறு விஷயம் கூட பெரியதாக வளர்ந்து விட்டிருக்கிறது. அதாவது சின்ன சமாச்சாரம் பெருசா போயிடும். கேட்டு முன்னால காரை நிறுத்திட்டு போயிடுவான். இவன் எடுக்கணும் இல்லையா, இவங்க கேட்டு உள்ள இருக்கிற காரு, வீட்டில் இருக்கிற காரை வெளியே எடுக்கணும். அவன் வரமாட்டான், நிறுத்திட்டு அவன் போடுவான். காத்திருந்து அதுக்கப்புறம் வருவான். 2 மணி நேரம் 3 மணி நேரம் பொறுத்து. யோ, அறிவில்லை உனக்கு, இங்கே ஏன் யார் நிறுத்துற கேட்டாண்ட அப்படின்னு இந்த ஆள் கேட்க, இது என்ன அவங்க அப்பா முட்டுரோடான்னு அவன் சொல்ல வார்த்தை வளரும். இந்த பெரிய வார்த்தை வளர்ந்து பெரிய விரோதமாக திரும்பவும். அதுக்கப்புறம் ஐயோ, அவன் என்ன செய்வானோன்னு இவன் என்ன பண்ணுவானோன்னு அவன் தேவையில்லாமல் மனக்குழப்பம். ஆனால் லக்னத்துக்கு 6ல் கேது இருந்தால், எந்த ஜாதகனுக்கு லக்னத்திற்கு 6ல் கேது இருக்கிறதோ அவனை எந்த விரோதங்களும் ஒன்றும் செய்ய முடியாது, எந்த விரோதியும் ஒன்றும் செய்ய முடியாது. சும்மா கத்திட்டு போவான், அவ்வளோதான். என்ன பண்ணுறான் பார், நான் யார் தெரியுமான்னுவான். அவனை பற்றி அவனுக்கே தெரியாது, கத்திட்டு போயிடுவான். இவன் கிட்ட கூட ஓட மாட்டான். ஏண்டான்னு பார்த்தா, இவனுக்கு லக்னத்துக்கு 6ல் கேது. பொதுவா லக்னத்துக்கு 6ல் எந்த கிரகம் இருந்தாலும் கேது சாரம் வாங்கி இருந்தால் அவர்களை எந்த விரோதிகளும் எந்த விரோதங்களும் ஒன்றும் செய்யாது. சரி, 6வது இடத்திலே இருக்க வேண்டிய கிரகம், இப்பொழுது மீன லக்னம் என்று வைத்துக் கொள்வோம். அதற்கு 6 சத்துருஸ்தானம், விரோதஸ்தானம். அதிலே சூரியன் இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் அந்த இடம் சூரியனுக்கு ஆட்சி. சரி, 6வது இடத்தை குரு பார்த்தாலும் எந்த விரோதங்களும் ஒன்றும் செய்ய முடியாது. பெரிய விஷயம். 6வது ஸ்தானம். ஒருத்தர் என்ன பண்ணாரு, வந்தாரு ஜாதகத்தை, ஐயா ஜாதகம் முக்கியமா பாருங்கய்யா. என்னையான்னு. இல்லையா, நான் பணம் வாங்கினேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனா அவன் பாண்டில் என்னென்னமோ எழுதி வச்சுக்கின்னு 1க்கு 10 கேட்குறான். பெரிய விஷயமா இருக்குது, இது எங்கே போய் முடியுமோ ஒரு பயம் ராத்திரி பகல் தட்டுது. அப்போ நான் அவன் ஜாதகம் பார்த்தேன். பார்த்ததுக்கு லக்னத்துக்கு 6க்கு சூரியன் 6லேயே இருந்தான். அந்த சூரியனை குரு பார்த்தான். நான் ஒரே வார்த்தை சொன்னேன், ஒன்றும் கவலைப்படாதியா, அவன் ஒன்றும் பண்ண முடியாது, அவன் என்ன அமக்கலம் பண்ணாலும் என்ன ரவுடித்தனம் பண்ணாலும் ஒன்றும் நடக்காது. சத்துருஸ்தானத்துல உனக்கு சூரியன் ஆட்சி பெற்று இருக்கு, அதனால விரோதிகளும் ஒன்றும் செய்ய முடியாது, கவலையே படாதன்னு. ஆனா பயந்துன்னு தான் இருந்தான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சோ, அந்த பாட்டி சில நாள் பிறகு, ஐயா ஏதோ பார்த்து செட்டில் பண்ண சொல்லு அப்படின்னு இறங்கினான். ஒரு படி ஓடி வந்தான் இவன். ஐயா இந்த மாதிரி ஏதோ பார்த்து செய்யின்றான். பார்த்து செய், பார்க்காத செய், அதெல்லாம் வேணாம். நீ எவ்வளோ வாங்கின அதை நீ கொடுக்கறதுக்கு பாரு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இவன் சொல்லி அனுப்பிச்சான், நான் வாங்கினது இவ்வளோதான், அந்த ஆள் இவ்வளோ போட்டுருக்கிறான், என்னால் கொடுக்க முடியாதுடாப்பா, என்ன முடியுமோ செய்ய சொல்லு. ஒரு தைரியம். ஏன்னா நான் சொல்லிட்டேன் 6வது ஸ்தானம் நல்லா இருக்குதுடா, பயப்படாத அப்படின்னு சொன்ன உடனே அந்த தைரியத்தில் நான் இவ்வளோதான் கொடுக்க முடியும்னு அடிச்சு பேசிட்டான். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் ஆகி போச்சு. அப்போதான் இந்த ஆள் என்னை கேட்க ஆரம்பிச்சான், ஐயா ஆச்சரியமா இருந்தியா, உண்மையிலே பயந்துன்னு இருந்தேன், இது எப்படி ஆகுமோ ஏதாகுமோன்னு. நீங்க இந்த 6வது ஸ்தானம் ஸ்ட்ரென்த்தா இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க நம்பிக்கை இருந்தது, இருந்தாலும் என்ன ஆகுமோன்னு ஒரு பயம்தானே. இல்லையா, ஒன்று சொல்றேன் கேளுங்க. லக்னத்துக்கு 6, அதாவது விரோதிகளை காட்டுற ஸ்தானம், அதுல அமைப்பா இருக்குது. அதாவது
8 கூடியவன் 12 கூடியவன் 6ல் இருந்தாலும் எந்த விரோதியும் ஒன்றும் பண்ண முடியாது. அது மட்டுமல்ல, ஒருத்தர் வியாபாரம் பண்றாரு, வியாபாரத்துக்குள்ளேயே போட்டி, நீயா நானான்னு போட்டி. அந்த போட்டியில இந்த வியாபாரி பயப்படுறாரு. என்ன பயப்படுறாரு? ஐயா விலை கம்மியா கம்மியா குத்துனுக்கிறான்யா, இது என்ன ஆகுமான்னு தெரியல, அவனால எனக்கு பிரச்சனை வந்துடுமா அப்படின்னு கேட்குறப்போ ஒரே வார்த்தை சொன்ன, உன்னுடைய லக்னத்துக்கு ஆற குரு பார்க்குது, எதுவும் பாதிக்காது, அதனால நீ என்ன விற்கணுமோ அது வித்தின்னு இரு, அவர் 8 நாள் பொருளை 4 நாளைக்கு விற்கட்டும், அதுக்காக நீ ஒன்றும் வெளியே குறைக்க வேணாம், கடங்கான ரோட்ல நிற்ப, நீ இதுலயே நில்லையான்னு. ஏதோ காம்படிஷன் கொஞ்ச நாள் ஓடிச்சு, அதுக்கப்புறம் அந்த கம்பெனி காணும். சொன்னா, ஐயா நல்ல காலம்யா, அந்த ஆளை காணும், ஏதோ ஊரை விட்டே போயிட்டானா, ஊருப்பட்ட கடன் அப்படின்னா. அந்த மாதிரி இந்த 6வது ஸ்தானம் நல்லா இருந்தா எதுக்குமே பயப்பட வேணாம். அதாவது எதுக்குமேனா விரோதங்கள், வழக்கு, தொல்லை, தொந்தரவு எது வந்தாலும் பயமே இல்லை, ஜெயம்தான் கொடுக்கும். அதாவது இதுல சுருக்கமா நான் சொல்லணும்னா, இப்போ மீன லக்னம், அந்த லக்னத்துக்கு 6ல் குரு, சூப்பர், விரோதமே ஒண்ணுமே பண்ண முடியாது. விரோதியும் வெற்றமாறு குத்திரமாறு வரவும் கூட திரும்பி பார்க்காம அந்த பக்கம் போடுவோம். அதே மாதிரி தனுசு லக்னம் 6ல் குரு, அவனையும் ஒன்றும் பண்ண முடியாது. காரணம் லக்னாதிபதி 6ல் வலுத்து உக்காந்துட்டான் அருமையா, அதனால ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அன்பர்களே, ஒன்றே ஒன்று கூறிக்கொள்கிறேன், உங்களுக்கு 6வது ஸ்தானம் சிறப்பாக இருந்தால் எந்த விரோதிகளும் ஒன்றும் செய்ய முடியாது. விரோதிகள் உன்னை தாக்க வந்தாலும் தலை தெறிக்க ஓடி விடுவார்கள். ஆகவே நீங்கள் அமைதியாக உங்கள் தொழிலை பாருங்கள், நிதானமாக இருங்கள், அந்த விரோதங்களை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டாம். நன்றி, வணக்கம்.